சென்னையில வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குதோ இல்லையோ, ஆனா வீட்டுக்கு முன்னாடி நோ பார்க்கிங் போர்டு கட்டாயம் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிச்சயமா இந்த போர்டை பார்க்க முடியும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, தனியார் நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க விளம்பரத்துக்காக வீட்டுக்கு முன்னாடி போர்டு வைக்கிறது தான். இதுல கோர்ட் என்ன சொல்லிருக்கு, மக்கள் இனி என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட்டர் பாலவெற்றிவேல் சொல்லியிருக்காரு. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இருக்கிறது சின்னமலை ஸ்ரீராம் காலனி தெற்கு மாட வீதி. இந்த தெற்கு மாட வீதியில் உள்ள வீடுகளுடைய கதவை பார்த்தால் கதவு எண்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ இல்லையோ, அந்த கதவுகள் முழுவதும் நோ பார்க்கிங் அப்படிங்கிற பலகைகள் பல நிறுவனங்களால் பொருத்தப்பட்டிருக்குது. இது உரிமையாளர்களால் இந்த பலகைகள் வைக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, ஆனால் ஏதோ ரியல் எஸ்டேட் நிறுவனம், ஃபைனான்ஸ் நிறுவனம், ஒய்ஃபை நிறுவனங்கள்னால பெரும்பாலும் இந்த கதவு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதியில் உள்ள எல்லா கதவுகளையும் மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த நோ பார்க்கிங் பலகைகள் அட்வர்டைஸ்மெண்டாக இருக்கக்கூடியது தான் பார்க்க முடியுது. இது போன்று தான் சென்னை நகரத்தில் பல பகுதிகள், அடையாறு, திருவான்மையூர், வேளச்சேரி, டி நகர், ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளிலையும் இது போன்று அனுமதி இல்லாமல் நோ பார்க்கிங் பலகைகள் வைக்கப்படுகிறது. இது குறித்து பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. நந்தகுமார் என்பவர் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு விசாரணை நேற்று வந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையிடம் இது குறித்து கேட்டறிந்தார்கள். வீட்டு உரிமையாளர்களுடைய அனுமதி இல்லாமல் இதுபோன்று நோ பார்க்கிங் பலகை வைப்பதற்கு ஏதும் அனுமதி இருக்கிறதா என கேட்கப்பட்டதற்கு சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் எந்த விதமான அனுமதி இல்லாமல் தான் இவை வைக்கப்படுகின்றன, இவை விதிமீறல் என தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக இந்த வீட்டின் முன்னேல் வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் பலகைகள் அனைத்தையும் அகற்றுவதற்கான உத்தரவிட்டிருக்கிறார்கள். 2 வார காலத்திற்குள் சென்னை நகர் முழுவதும் எவ்வளவு பலகைகள், நோ பார்க்கிங் பலகைகள் அகற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறாங்க. வீட்டு உரிமையாளர்கள் கேட்கலாம், ஒருவேளை எங்கள் வீட்டில் இருக்கிற நோ பார்க்கிங் பலகையெல்லாம் அகற்றிட்டா வீட்டு முன்னாடி யாராவது கார் நிறுத்திடுவாங்களே அப்படின்னு கேட்கலாம். எப்படி நம்ம வீட்டு சுவரில் நோட்டீஸ் ஒட்டாதீர்கள், விளம்பரம் செய்யாதீர்கள் அப்படின்னு நம்மளே நம்ம வீட்டினுடைய சுவரை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி எழுதணுமோ, அதே போன்று நம் வீட்டினுடைய முற்றத்தில் நோ பார்க்கிங் அப்படிங்கிற பலகையை நாமே வைப்பதுதான் சிறந்தது என தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.